தொடர்ச்சியாக வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு காரணத்தை தேடி சொல்லக்கூடியவன் கொடுங்கோலன் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அத்துணை சீர்கெடுக்கும், அது தொடர்ச்சியாக குண்டுவெடிப்பு அது இதுன்னு ஒரு கலவரத்தை, தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்றியதற்கான முழு பங்கும் இங்க திமுகவை சேரும். கிருட்டிணன் கொலை வழக்கு, லீலாவதி கொலை வழக்கு, அவங்களுக்கு என்ன அப்படின்னா அண்ணாவின் பிறந்த நாள் அப்போ சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கம். அப்போ இது பொருந்தாதுன்னு சொல்றாங்க திமுக ஆட்சியில இருக்கு. ஆனா அது யாருக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னா இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு மட்டும் பொருந்தாது. அதே மாதிரி ராஜீவ் காந்தி கொலை வழக்குல கைதானவங்களுக்கும் சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு 7 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க. பலதர போராட்டம் நாம் தமிழர் கட்சி நெருக்கடினாலதான் அதுவும். தாத்தா வேடம் போட்டு அந்த பாட்டு பாடிட்டு போன 2 பேருக்கு அரிவாள் வெட்டு அப்படின்ட்டு கவனிச்சேன். அப்போ நீங்க எல்லாம் பாதுகாக்குதுன்னு சொல்ற இதே திமுக ஆட்சியில தான் இவ்வளோ அவலங்களும் நடக்குது. அதை கேட்பாரு கேள்வி இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அதனால இன்னமும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் இவங்க தான் நம்மளை காக்க வந்த ரட்சகர்னு நீங்க நினைச்சீங்கன்னா உலகம் முழுக்க பரவி வாழும் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழர்களுக்குன்னு சொல்லக்கூடிய மரபு வழி தாயகம் 2. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் இன்று நம்ம கிட்ட இல்லை. எஞ்சிருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. தமிழர்களுடைய உரிமையும் நலனையும் பேண வேண்டும், காக்க வேண்டும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வா இருக்கு. ஆனால் அரசியல் என்றால் சாக்கடைன்னு விலக்கி நிற்கக்கூடிய எண்ணற்ற இளையோர் பட்டாளத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்பதற்காக ஒரு அரசியல் கட்சி இந்த களத்தில் இருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்காக தமிழ் முழக்கத்துக்கு வாங்க. இது மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம் நலம். ரொம்ப துயரமான செய்தி. இன்னைக்கு அப்பா பாட்ஷா அவர்கள் இறந்திருக்கிறாங்க. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் விசாரணை கைதியாக சென்று இன்னைக்கு பல ஆண்டுகள் கடந்தும் விடுதலை பெறாமல் மரணம் அவருக்கு விடுதலையை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் எப்படி அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஏன் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தரணுங்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்கும் வரும். இஸ்லாமியர்களுக்கு எதற்கு பாதுகாப்பு? ஓட்டுக்காக இல்லை. அப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஏன் பாதிக்கப்படுறோம், யாரால பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதற்கு பின்னாடி இருக்கு. 1992 வாக்குல பாபர் மசூதி இடிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஏற்பட்ட கலவரங்கள் நாடு முழுக்க என்னங்கிறது தெரியும். என்னதான் அது வட மாவட்டங்கள்ல ஈஸ்ட் பக்கங்கள்லாம் ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தலை. ஆனா எம்மதமும் சம்மதங்கிற ஒரு நோக்கத்துல பயணிக்கிற ஒரு மாநிலம் அப்படி இருந்தது. ஆனால் 1997 கோவையில் ஒரு பெரிய கலவரம் ஏற்படுது. இந்த கலவரத்தை குட்டியாக உங்களுக்கு கேப்சூலில் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு 3 இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் வாகனத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை நல்லா நிலையில் வச்சுக்கணும். இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ 3 இளைஞர்கள் சாலையில் போயிட்டு இருக்காங்க. அவங்க விதிமீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு வாக்குவாதம் நடைபெறுது. அதுல சண்டை ரொம்ப பெருசாகி அந்த இளைஞர்கள் அந்த காவல்துறையை கொன்னுடுறாங்க. அப்புறம் அவங்கள ஒரு வேட்டை, அதாவது என்ன சொல்ற, தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கைதும் பண்ணிடுறாங்க. அவர்களை கைது பண்ணி அவர்களுக்கான உரிய தண்டனை வாங்கி கொடுத்து அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பேணி இருந்தது திமுக அரசு அப்படின்னா அது இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலாக இன்னைக்கு ஐயா அப்பா பாஷா அவர்கள் இறந்து போறார். கடைசி காலத்துல தன்னுடைய குடும்பத்தோட என்னுடைய இறுதி காலகட்டத்தையாவது என் குடும்பத்தோட கழிக்கணும்னு சொல்லி இறந்து போகக்கூடிய ஒரு சகோதரராக இருக்கிறாங்க. அப்போ அங்க என்ன ஆகுது அப்படின்னா 3 இளைஞர்கள் ஒரு காவலரை கொன்னுட்டாங்கிறது செய்தி. ஆனால் திட்டமிட்டு என்ன செய்தி வதந்தியாக பரப்பப்படுது அப்படின்னா இஸ்லாமியர்கள் ஹிந்து காவலாளர்களை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஆனால் பிற்காலத்துலதான் தெரியுது அது ஹிந்து காவலர், அவருடைய பேர் அந்தோனி ராஜான் என்ற காவலர்.
அவர் இறந்து போறாரு அப்படிங்கிற செய்தி வருது. அப்படிப்பட்ட செய்தியை வதந்தியாக அன்னைக்கு பரப்பியது. அன்னைக்கு பொய் செய்திகள் வதந்தியாக பரப்புது அப்படின்னா அரசு தரப்புல இது பொய், இதுதான் உண்மை என்று அதை சரிப்படுத்த வேண்டிய தேவையும் கட்டாயம் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு தரப்பு கிட்ட இருக்குது. ஆனால் மாறாக அதை செய்யாமல் அன்னைக்கு கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தவர்களாக அன்றைய அரசிற்கு கீழே இயங்கிக்கிட்டு இருந்த காவல்துறையாகவே இருந்திருக்கிறது. அவங்க தொடக்கத்துல அவங்க 300 காவலாளர்கள் ஆரம்பிச்சு அந்த கலவரம், அது பெரிய பெரிய வெடிகுண்டுகள், 58 பொதுமக்கள் இறப்பு, அது மட்டுமல்லாமல் 750 கோடி வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய வணிகம் சூறையாடப்பட்டது அந்த காலகட்டத்தில்னு சொல்றாங்க. இந்த அத்துணை சீர்கேட்டுக்கும் அது தொடர்ச்சியாக குண்டுவெடிப்பு அது இதுன்னு ஒரு கலவரத்தை, தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்றியதற்கான முழு பங்கும் இங்க திமுகவை சேரும். அது இந்நாள் வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது கள்ளச்சாராய மரணங்களாக இருந்தாலும் சரி, இல்ல அது இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை போன்ற ஒரு பெரிய அரசியல் பின்புலத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்திச்சு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்கள் கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நினைவுபடுத்திருக்கிறேன். அப்ப அன்னைக்கே என்ன சொல்றது, உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க பாதுகாத்துனா, ஆனால் திட்டமிட்டு திமுக இதை விரும்பி செய்த ஒன்றாக நான் பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவை அந்த ஓட் பேங்க். உங்களுடைய பாதுகாவலர்கள், அதாவது இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லியே அவங்களை அச்சத்தில் வைத்து உளவியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு பதற்ற சூழல் எப்போதும் இருக்கும். உங்களை சுத்தி விரோதிகள் இருப்பாங்கன்னு இவர்களே ஒரு கட்டமைப்பு செய்யறாங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கான விடுதலை என்பது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீட்டுக்கு போகுது. ஏன்னா நிறைய தீர்ப்புகள் இவர்களுக்கு சாரும். இப்ப அதிகப்படியாக சிறை வாசம் அனுபவித்தவர்கள் 7, அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்குல கைதானப்பட்டவங்க இல்லையா, அவர்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. எதன் அடிப்படையில கிடைச்சது? ஒரு பொது மன்னிப்பு அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. அதே மாதிரியான தீர்ப்பு இவர்களுக்கும். அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக ஆண்டு காலம் சிறைக்குள்ள இருந்தவங்க இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளாக இருக்காங்க. ஒரு மனுஷன் 21 இயர்ஸ் அதிகப்படியாக இருந்துட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் நில் ஆகணும். ஆனால் அது ஆகலை. தொடர்ச்சியாக அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அபு தாஹிர், ஹக்கீம் சகோதரர் இவர்களெல்லாம் போன்று அந்த வரிசையில் அடுத்ததாக சிறையிலேயே மரணித்தவராக அப்பா பாட்ஷா அவர்கள் இருக்கிறார். அதே மாதிரி எத்தனை அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக தொடர்ந்து நிக்குது அப்படின்னு பார்த்தா, இதற்காகவே நேர்ந்து விட்டதுதான் இஸ்லாமிய கட்சிகள், இதற்காகவே அமைக்கப்பட்டதுதான் இஸ்லாமியர்களுக்கு என்ற ஒரு அணி போன்ற. என்னதான் திமுகவுடைய அரசு இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்களாக இருந்தாலும் அப்படின்னு அவங்களே பேட்ச் குத்திப்பாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் அவங்க கூட சேர்த்துக்கிறது ஒரு 4-5 இஸ்லாமிய அமைப்புகளை, ரொம்ப சொற்பம் தான். அவங்களை எதுக்கு நினைச்சுக்கிறாங்க? ஏதாவதுன்னா நீங்களே உங்களுக்கு குரல் கொடுத்துக்கோங்க, நாங்களாம் இறங்கி வர மாட்டோம் அப்படின்னு. அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுத்திருந்தாலும் இந்த 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 பதிவுகள் எல்லாத்தையும் ஆமா அன்னைக்கு இதை பதிவு செஞ்சதே புவனகிரியில இருந்த அன்றைக்கு இருந்த ஒரு எம்எல்ஏ ஏவி நாசருங்கிறவர், தேசிய லீக் கட்சியை சார்ந்தவர். அவருடைய புத்தகமான கோவை கலவரத்தில் எனது சாட்சியம்ங்கிற புத்தகத்துல இது எல்லாத்தையும் பதிவு செய்கிறார். அப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வெறும் 14 ஆண்டுகள் தான் இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்கு. ஆனால் அதிகப்படியான சிறைவாசிகளை கைதை கண்டித்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற விடுதலையை கோரி பல ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை இந்த மண்ணில் முன்னெடுத்தவர்களாக நாம் தமிழர் கட்சியினர் இருந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சே அந்த கோவை நாசர் அவர்கள் எல்லாம் நம்மளுடைய மேடையில பேசும்போது, கண்ணீர் மல்க பேசும்போது எல்லாரும் அழுதோம். நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் சேர்ந்து மனமுருகி அந்த மேடையில இருந்து நம்ம பேசினதெல்லாம் எனக்கு நினைவுல இருக்கு. அது 2021 நினைக்கிறேன் நடந்தது. இப்படி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்திருக்கு. அதுல பல போராட்டங்களை தடுத்து நிறுத்தியதும் இந்த திமுக அரசு பண்ணிருக்கு. ஆணையம் அமைக்கிறோம், இப்படி இது மாதிரி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோட நாங்க ஒரு ஆணையம் அமைச்சு அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம்ட்டு நமக்கு பாட கட்டாம அவங்க போக மாட்டாங்க. முடிவெல்லாம் எதுக்குமே கட்ட இல்லக்கா. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீடு பண்ணி இவர்களை விடுவிக்க கூடாதுன்னு தமிழக அரசே பண்ணுதே, அவர்களே செய்கிறார்களே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வெளியில வந்துட்டா மத்தவங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும், மத்தவங்க இந்த மாதிரி செயல்ல ஈடுபட்டுருவாங்க, அப்புறம் எதுக்குங்க காவல்துறை சட்டம் ஒழுங்கெல்லாம் அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம்.
அண்மையான ஒரு நேர்காணல் கூட தாய்மாமன் சீமான் அவர்கள் கேட்பாங்க, வாயிற்காவலன் எதுக்கு? நம்மளை பாதுகாக்க தான். ஒரு விஷயம் நடந்துராம, ஒரு திருட்டோ ஒரு அசம்பாவிதமோ நடந்துராம பாதுகாத்து நிற்பதற்காகத்தானே ஒரு வாட்ச்மேனை நம்ம போடுறோம். மாறாக அவன் வந்துட்டு போயிட்டதுக்கு அப்புறம் ஐயோ என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து புலம்புறதுக்கா? இல்லையே. அப்போ சட்டம் ஒழுங்கு காவல்துறை எதுக்கு இருக்குங்கிறதுக்கே இவங்களுக்கு நாம விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கேவலமான நிலையில தான் இன்றளவும் திமுக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த அரசுக்கு நம்ம என்ன சொல்றது? இந்த அரசுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இரு திராவிட அரசுகளுமே எப்படி பார்த்தீங்கன்னா, குழம்பின குட்டையில் மீன் பிடிக்கிறவங்க. குழம்பின குட்டையில் மீன் பிடிச்சா பரவாயில்ல, அது மீன் பிடிக்கிறாங்க, அதனால் எந்த துயரமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இவங்க மக்களை கொன்று தின்னு அந்த கலவர பூமியில் தங்களை நிலைநிறுத்திக்க பாடுபடுறவங்க. இதில் 2 கட்சிகளுமே அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க பொது மன்னிப்பு கொடுத்து ராஜீவ்காந்தி இதை கூட விடுதலை ஆகிருக்கு, ஆனால் இவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அதே மாதிரி தான் திமுகவை பார்த்தீங்கன்னா தாக்கிருட்டினன் கொலை வழக்கு, லீலாவதி கொலை வழக்கு, இந்த இது சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாங்க, இந்த இது பொது மன்னிப்பு அவங்களுக்கு என்ன அப்படின்னா அண்ணாவின் பிறந்த நாள் அப்போ சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கம். அப்போ இது பொருந்தாதுன்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியில இருக்கு. ஆனா அது யாருக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னா இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு மட்டும் பொருந்தாது. அதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலை வழக்குல கைதானவங்களுக்கும் சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு 7 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுட்டாங்க. பலதர போராட்டம் நாம் தமிழர் கட்சி நெருக்கடினாலதான், இவ்வளவு நெருக்கடி காரணத்தினாலதான் அதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. இன்னி பாத்தீங்கன்னா இதேதான் அந்த அதிமுகவும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய விடுதலை இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஜெயிலில் போகும்போது பஸ்ல ஒரு பெண்களை, அதாவது பல பெண்களை பஸ்ஸோட வேன்லயோ என்னோ பஸ்ஸோட தீ எரிச்சு கொன்னாங்க. உடல் கருகியே போச்சு. அவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அதிமுககாரங்களை விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 திராவிட கட்சிகளுமே சட்டம் இயற்றுறது எதா இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு ஆணையம் அமைச்சாலும் சரிதான், அவங்களுக்கு சாதகமாகவே தான். எத்தனை ஆணையம் வச்சாங்க, இப்போ இதுக்கு கூட ஆணையம் வச்சிருக்காங்க. அதோட கதி என்ன? அன்னைக்கு ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஆதிநாதனுடைய குழுவெல்லாம் அமைச்சாங்க. தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதுக்கான குழு அமைச்சதோடு அவங்களுடைய கடமை முடிந்ததாக இவர்கள் நினைக்கிறார்கள். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 97 நடந்த சம்பவம் அன்னைக்கே மக்கள் பரிதாபப்பட்டது இஸ்லாமியர்கள் மீதாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அன்னைக்கு காக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்தே இருந்திருக்காது அப்படிங்கிறது மக்கள் தரப்புல இருக்கக்கூடிய நியாயமான ஒரு எண்ணமாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும், அதாவது எத்தனை முறை இவர்கள் தேர்தலில் வாக்குறுதிகள் கொடுத்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோல இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம், அப்பா, அதாவது தாத்தா, அப்பா, மகன் வரைக்கும் இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதையாக ஒரு சங்கிலி தொடராகத்தான் இது நடந்துட்டு வருது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் மக்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க பாக்குற படங்கள்லாம் வெறும் நிழல் படங்கள் இல்லை. நீங்க என்னென்ன இந்த அரசியல்வாதி சம்பந்தமான படங்கள் பாக்குறீங்களோ அதோட நிஜ ஹீரோக்களே இந்த திராவிட மாடல் அரசுகள் தான். நீங்கள் அதில் எல்லாம் அவங்க தலைகளை தான் பொருத்தி பார்க்கணும். அந்த சதி பின்னல் ஆகட்டும், அந்த கலவரத்தை எப்படி தனக்கு சாதகமாக ஓட் பேங்கிங்காக மாற்றுறதாகட்டும், வேடிக்கை பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆக்ட் கொடுக்கறதாகட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்கிறதான் படமாக எடுக்கிறாங்கங்கிறதான் உண்மை. ஆனால் எனக்கு என்னென்னா, கண்டிப்பாக குற்றம் செஞ்சவங்க தண்டிக்கப்படணும்னு தான். ஆனால் ஏன் நீங்கள் இந்த நாடகம் நடத்துகிறீங்க? நாங்கள் இஸ்லாமிய, நீங்கள் ஓட்டு எப்படி கேட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுவிப்போம்னு சொல்லி தான் வாங்க. உங்கள் பாசாங்குத்தனத்தையும் நாடகத்தனத்தையும் பார்க்கும்போது தான் ரொம்ப எரிச்சலாக வருது. அப்போ தான் என்ன இவர்களை நம்பக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், பரிதாபம் தான் பட்டுக்கணும். இல்லை, தொடர்ச்சியாக வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு காரணத்தை தேடி சொல்லக்கூடியவன் கொடுங்கோலன் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக உங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. அண்மையில கூட ஒரு நேர்காணல் தாய்மாமன் சீமான் அவர்களும் ஒரு நெறியாளரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பெருசா நாங்க ஏதோ பண்ணிட்டோம் 3 விழுக்காடு கொடுத்துட்டோம் 2 விழுக்காடு கொடுத்துட்டோம் அப்படின்னு மாறுதட்டி கொள்கிறீங்களே, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு நீங்க யாரும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு இவர்கள் கிட்ட நிலத்துல உட்கார்ந்துக்கிட்டு நமக்கே அவங்க பிரிச்சு தராங்களாமா.
இதுதான் ரொம்ப வேதனைக்குரிய உங்களுக்கே விஷயம். நாங்க தான் வாக்கு பிச்சை கொடுத்து உங்களை வந்து உட்கார அரியணையில் அமர வைத்திருக்கிறோம். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வேலையே எங்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய பர்க்ஸ், உங்களுடைய வருமானம், உங்களுடைய சம்பளம் எல்லாமே மக்களாகிய நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் என்பதனால் எங்களுக்கு ஏனோ 2 ரொட்டி துண்டுகளை வந்து வீசி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா உங்களுடைய கடமை முடிந்தது அப்படிங்கிற இந்த பண்ணையார்த்தன எண்ணத்தை கைவிட வேண்டும். தமிழக அரசு அப்படின்றத நினைவுபடுத்த வேண்டும். இது தொடர்ந்தது அப்படின்னா இதற்கு மக்கள் உறுதியாக தீர்ப்பை வந்து வரக்கூடிய 2026ல கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். இதேதான் கிறிஸ்தவ மக்களும் இதேதான், சிறுபான்மையின் காவலன் இவர்கள் தான் நினைச்சு நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. இப்பவும் எத்தனையோ இடங்கள்ல வந்து கிறிஸ்தவ பாதிரியார்களை அவமானப்படுத்துறது நடக்குது, எச்சில் துப்புறாங்க, நாமம் போட வைக்கிறாங்க. இப்போ சமீபத்துல பார்த்தேன் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டு அந்த பாட்டு பாடிட்டு போன 2 பேருக்கு அரிவாள் வெட்டு அப்படின்ட்டு கவனிச்சேன். அப்போ நீங்க எல்லாம் பாதுகாக்குதுன்னு சொல்ற இதே திமுக ஆட்சியில தான் இவ்வளோ அவலங்களும் நடக்குது. அதை கேட்பாரு கேள்வி இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அதனால இன்னமும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் வந்து இவங்க தான் நம்மளை காக்க வந்த ரட்சகர்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அந்த இறை தூதரே இறங்கி வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தாதன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். ஆனா நான் மக்களை குறை சொல்வதற்கு பதிலாக இவர்களை வழிநடத்தக்கூடிய இந்த மத போதகர்களைத்தான் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு வழிமுறை இருந்தது. என்ன அப்படின்னா ஜமாத் கூடி இவங்களுக்கு வாக்கு செலுத்தணும், அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும், ஏன்னா அறியாமையில இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செய்துட்டு இருந்தாங்க. தயவு செய்து இந்த முறை ஜமாத்தார்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். அது என்ன அப்படின்னா, இறைவன் எல்லோருக்கும் அறிவுப்படுத்திருக்கிறான் இல்லையா? எல்லோருக்கும் அவர்களுக்கான சிந்தனை ஆற்றலை கொடுத்திருக்கான். நீ குரானை வாசிக்கும் போது கூட அதனுடைய அர்த்தத்தை தேடி அதற்கு பின்னாடி எல்லாமே அப்படின்றத தேடுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இறைவன், நமக்கு சொல்லக்கூடிய இறைவன் இருக்கான். அப்படிங்கும் போது உனக்கு, உன்னுடைய தொகுதிக்கு, உன்னுடைய உள்ளாட்சிக்கு, உன்னுடைய சட்டமன்றத்துக்கு, உன்னுடைய நாடாளுமன்றத்துக்கு உனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படிங்கிறத உனக்கு தேர்ந்தெடுக்க முடியும். உனக்கு அந்த அறிவு இருக்கு. அவன் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத சரியானவனா அப்படிங்கிறத பார்த்து அவனுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்கள்கிட்டே ஒப்படைங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனைக்கு உட்பட்டு அவர்கள் வாக்கு நியாயமா பேசுங்க. ஆமா, தேர்வு செய்யட்டும். இல்ல நியாயமா அவர்களுக்கு ஒரு வழி நடத்துங்க. இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. வாக்கு உங்களுடைய உரிமை, நீங்கள் சரியானவர்களுக்கு தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலைத்தான் நபிகள் நாயகம் எடுக்க சொல்லுகிறாங்க. அப்படி இந்த மண் வளத்தை காக்க வேண்டும், மலை வளத்தை காக்க வேண்டும், கனிமத்தை காக்க வேண்டும்ட்டு சூழலியல் சார்ந்த அரசியலை, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை நாம செய்துகிட்டு இருக்கோம். அதையும் மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ் முழக்கம் ஊடகம் வழியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நாடு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா 1 நேஷன் 1 எலெக்ஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே ஒருமையப்படுத்ததாக போயிட்டு இருக்கு. ஒரு தலைமைக்கு கீழே தான் எல்லாமே நடக்கணும். குறிப்பாக RSS-னுடைய வழிகாட்டுதலின் பேர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே இயங்கணுங்கிற அளவுக்கு நம்மளை வந்து மாற்றி இயக்க வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பலியாடாக ஆகாம இவங்களுக்கு வெண்சாமரம் பின்னாடி வீசக்கூடியவர்களுக்கு நம்ம போய் பலியாடுகளாக அவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தாமல் சரியானவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய பிறவி கடமை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னாக்கா, 5 கடமையில உங்களுக்கு 6வது கடமை ஒண்ணு இருக்கு, அது ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்துவது, உதயநிதியை தேர்ந்தெடுப்பது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மக்களே, இணை வைப்பதற்கு சமம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், வாக்கியங்கள், இந்த மாதிரியான போதனைகள். அதனால கவனத்தில் இது எல்லாத்தையும் கொண்டு சரியானவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். அதேதான் கிறிஸ்தவ சகோதரர். ஆமா, மத கலவரம், மதத்தை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டா நம்முடைய மதம் நசுங்கும் அப்படின்னு நினைச்சிட்டு திருட்ட ஆதரிக்கிற ஒரு, அதாவது கொள்ளையர்களுக்கு வழிபடுற மாதிரி இருக்குது. என்ன சொல்ல போனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் நடக்கும், நீங்க அதை அனுபவிங்க, சகிங்கன்னு தான் சொல்லியிருக்கே தவிர எஸ்கேப் ஆகுறதுக்காக, மதத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து ஒரு திருட்டுத்தனத்தை போய் நம்பி நில்லுங்கன்னு சொல்லலை. நீங்க நசுக்கப்பட்டாலும் நீங்க அதுல ஸ்டாண்ட் ஆகணும், நிலை நிற்கணும்னு தான் சொல்லியிருக்கே தவிர அதுக்காக ஒரு கொள்ளை ஆட்சியை போய் ஆதரிக்கணும்னு எங்கேயும் சொல்லல. சகிப்புத்தன்மை இருக்கணும் தான், அதுக்கு போய் தவறானவர்களுக்கு பின்னாடி நிக்க எந்த மதமும் போதிக்கல அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. இதனோட சேர்ந்து வேற ஏதோ ஒரு ஐயம் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நம்ம EVKS இளங்கோவன் அவர்கள், இப்ப அவங்களெல்லாம் வந்து நமக்கு பேசும்போதே நினைக்கும் போதே மிகுந்த ஒரு கோபமும் ஒரு ஆக்ரோஷமும் நமக்கு தன்னை மீறி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
அவருடைய ஒரு மரணத்துக்கு, அவருடைய மரண நிகழ்வுக்கு அண்ணன் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அறிக்கையோட நின்றுவாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் போய் நேரில் அஞ்சலியும் செலுத்தினாங்க. அது சொல்லப்போனால் எனக்கு கூட கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனின் இறப்பில் சந்தோஷப்படணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இறப்பு வந்து எல்லாருக்கும் பொதுவானது. நினைவஞ்சலி செலுத்துறதுங்கிறது ஒரு பொதுவான மாண்பு தான். ஆனால் இது வந்து நமக்கு ரொம்ப வேதனைப்படக்கூடிய இது விடயம் என்னன்னா, பாலச்சந்திரன் குழந்தை, அதாவது எனக்கு அந்த நிகழ்வை நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். எப்படின்னா, நான் வந்து எனக்கு பையனுக்கு 7 வயசு இருக்கும். அவனுக்கு ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட விட்டுட்டு டிவியை கொஞ்சம் அப்போ நியூஸ் கேட்குற ஒரு ஸ்பீடில் நியூஸை போட்டுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ போடுறேன். அப்போ தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறனால நான் அதை பார்க்குறதுக்கு தான் போடுறேன். போடும்போது ஒரு ஃபோட்டோ வருது, ஒரு அழகான குழந்தை, சிறு வயது பையன் பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி போடும்போது அது யாருன்னு பார்க்கும்போது இன்னார் பிரபாகரன் தலைவர் அவரோட மகனை சிறைபிடித்தி வச்சுருக்காங்க. அப்போ நான் என்னுடைய கணவராட்ட கேட்குறேன், இப்படி பிரபாகரன் அவரோட பையனை பிடிச்சி வச்சுருக்காங்களாம், இனிமேல் என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்கல்ல அப்படிங்கும்போது, ஆமாம்மா சின்ன பையன் எல்லாம் விட்டுருவாங்க, எப்படி சின்ன பையனெல்லாம் எதுவும் பண்ண அவங்களுக்கு மனசு வராது, என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனால் தமிழ்நாட்டுக்கே அகதியாக கூட அனுப்பி வச்சுருவாங்க இப்படின்னு நாங்கள் உரையாடிக்கிட்டு இருக்கோம். சரின்ட்டு நான் பையனை பள்ளிக்கூடம் அனுப்பியாச்சு. அடுத்ததான் நான் என்னுடைய குழந்தைகள் இல்லத்திற்கு புறப்பட்டுட்டு வந்து திருப்பி என்ன ஆச்சு அப்படின்னு திருப்பி டிவியை வந்து பார்த்தா அடுத்த ஃபோட்டோ அதிர்ச்சியான ஃபோட்டோ. அதே பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தையோட சடலம். எனக்கு அழுகையாக வருது. ஏன்னா நமக்கு அப்போ 7 வயது பையன். நமக்கு எப்போவுமே அந்த மாதிரி குழந்தைய நம்ம குழந்தையோட தான் பொருத்தி பார்க்க முடியும் தாயா. சரியான ஒரு மாதிரி ஆகி எனக்கு கண்ணீர் கட்டுது. அதை பார்த்து அட பாவிங்களா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா, அந்த செய்தியிலே ஒரு குறிப்பு, ஒரு பூடகமாக செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் கொல்லக்கூடிய நினப்பிலேயே இல்லை, சிங்களவர்கள் கொல்லக்கூடிய நினப்பில் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட, அதாவது இதனால் பாதிக்கப்பட்ட பெரிய கைகளிடம் பேசும்போது அவங்க அந்த வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டதா. இதை வந்து நேரடியாக சொல்லவும் முடியாமல் பூடகமாக அந்த செய்திகளில் வெளிவதா. அட பாவீங்களா, ஒரு உங்கள் வீட்டில் ஒன்று பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக ஒரு குழந்தையா அப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரு ஆறாத வடு மாதிரி இன்னைக்கு வரைக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த தலைவர்கள் மீது, அந்த தமிழர்கள் பட்ட கஷ்டங்கள் மீதே நமக்கு ஒரு ஈடுபாடே வருதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. வந்து இந்த ஆறாத வடு நமக்கு மனசில் ஓடிட்டு இருக்கனால அண்ணன் போனது கொஞ்சம் எப்படி தோணுதுன்னா, பேசாமல் இப்போ வெடிச்சு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி என்ன அறிவுக்கட்டத்தனமான செயலையும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அண்ணன் அமைதியாக கடந்து போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம். நீங்கள் கட்சி சார்பாகவோ இல்லை உங்கள் சார்பாக அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனால் அவங்க செய்தது கொடுங்கோன்மை தான். அவங்களோட எண்ணம் வந்து ரொம்ப 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 கீழ்த்தரமானது தான், நான் ஒத்துக்கிறேன். எங்கோ ஒரு இடத்துல வந்து ஒரு பையன் சிறுவன் இறந்துட்டான்னு நினச்சேன், ஆனால் அது பிரபாகரனின் மகன் என்றவுடன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னவர் தான் EVKS. அது என்றைக்குமே என்ன சொல்கிறது, மறையாத ஒரு வடுவாகத்தான் நம்மளுடைய நினைவுகளில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு தாமவன் சீமானவர்கள் வந்து ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. நம்ம பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கோபம், அவருடைய அந்த உணர்வு எழுச்சி, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவருடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்திருக்கு இப்போது. அண்ட் அரசியல் களத்தில் ஒரு 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 அணுகுமுறை வந்து அவசியப்படுது. இப்போ தமிழ் தேசியம் வந்து மரணித்தவர்களுக்கு மரியாதை செலுத்துன்னு தான் நமக்கு போதிக்குதே தவிர்த்து அவங்கள வச்சு கொண்டாடு அப்படிங்கிறது மாதிரி எங்கேயும் நமக்கு வந்து உணர்த்தலை. அதனால் அவர்கள் செய்தது, ஏன்னா என்ன சொல்ற, தூவானம் விட்டாலும் மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை அப்படின்னு சொன்னவர் தான் கருணாநிதி ஐயா, கலைஞர் அவர்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும் தான். ஆனால் அவர்களை மாதிரி நாமளும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. நீங்கள் சொன்னது தான், உங்களுடைய பதிலையே அது இருந்ததுன்னு நான் பார்க்குறேன். ஒருத்தவங்க அந்த மாதிரி அணுகுனாங்க, அதாவது அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆரவாரப்பட்டாங்க, நம்மளுடைய இன அழிப்பில் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கென்று, குறிப்பாக தமிழர்களுக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. அவங்க மரணித்ததுக்கு பிறகு அவர்களுக்கான மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். அது யாராக இருந்தாலும். பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்னு சொன்னது போல நாம அந்த மரியாதை, நாங்க அதை விட நம்ம ஓவர் போர்டெல்லாம் பண்ணல.
நம்ம ஓவர் போர்டில் நம்ம வந்து எங்கேயாவது கூப்பிட்டோமா? நாம வந்து இங்க இருந்து அவர் வந்து டெல்லியிலயோ இல்ல வேற எங்கேயோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது இறுதி ஊர்வலமோ சடங்கோ நடத்துறாங்கன்னா போய் பார்த்துருப்போமா? இல்ல. இங்க சென்னையில இருக்கிறாரு, இங்க இறந்து போறாரு, ஒரு மூத்த தலைவர் ஒரு ஃபெலோ கொலீகா நம்ம வந்து இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பண்ணுவோம். பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சே, ஓகே. ஆனால் இது வந்து துரோகம். அதனால தான் அது வந்து ஒரு காயத்தோட வடு ஏன் அவ்வளோ ஆழமாக இருக்குன்னா துரோகத்தினால தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் உண்மை தான். நம்ம யார் இவர் பிரபாகரன் தலைவர் அவர்களே வந்து சிங்களரை அது அந்த போரின் போது அவங்க கிட்ட சிக்கனவங்கள மரியாதையோடு தான் திருப்பி கொடுத்துருக்காரு, மரியாதையோடு தான் அந்த விஷயங்களை பார்த்துருக்காரு. இவர் எதிரி அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ண எதையுமே அவர் பண்ணலை அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். இன்னும் உச்சபட்சம் சொன்னாருன்னா அவங்க வந்து கற்பழிச்சிருக்காங்க, நிர்வாணப்படுத்திருக்காங்க, அவங்க பெண்களுடைய உறுப்புகளை சிதைத்து அவர்களை வந்து கொலை செய்திருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தும் நம்மளுடைய தேசிய தலைவர் வந்து அவங்க மரியாதையோட தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவருடைய தம்பி ஆமாம். இன்னொன்று எனக்கு என்ன மனசில் அப்போ இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது என் மனசில் தோணுனது, வாரிசே இருக்கக்கூடாதுன்னு சமிஞ்சை கொடுத்ததா ஒரு செய்தி பரவுது. இன்னைக்கு சமிஞ்சை கொடுத்தவங்க வீட்டில் வாரிசு ஏதாவது அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் இல்லை. இப்போ நம்ம வந்து இதை பெரிதுபடுத்த தேவையில்ல, ரொம்ப நம்ம எல்லாமே ரியாக்ட் பண்ண தேவையில்ல. அரசியலுக்குன்னு ஒரு நாகரிகம் மாண்பு இருக்குது, அதைத்தான் செய்தோமே தவிர்த்து நம்ம இங்கே கொண்டாடலை, நம்ம இங்கே போய் அவரை யூலஜைஸோ பண்ணலை, ஐயோ அவர் பெரிய அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே சொல்லலை. அவருக்கான ஒரு இறுதி மரியாதையை கொடுத்துட்டு வந்தோம், அவ்வளோதான். இறந்த அனைவருக்கும் ஒரு மரியாதை செலுத்தணுங்கிற ஒரு நாகரீகம், ஒரு அரசியல் மாண்பு, ஒரு அரசியல் நாகரீகமாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர்த்து அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம், வாய் இருக்கு அப்படிங்கிறனால என்ன வேணாலும் பேசலாம், கனவு இருக்குங்கிற அப்போதான் நம்மளால கனவு காண முடியுங்கிறனால என்ன வேணாலும் கனவு காணலாங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க, ஆனால் நாகரிகமான முறையில் பகிருங்க. இது சரியா தவறாங்கிறத உங்கள் சிந்தனைக்கு உட்படுத்தி பாருங்க. இங்கே நம்ம எந்த ஒரு சம்பாத்தியத்துக்காகவோ இங்கே வந்து நம்மளுடைய வருமானத்திற்காகவும் நம்ம அரசியல் கட்சி நடத்தல, இங்கே இனமானத்துக்காகத்தான் நடத்துகிறோம், இங்கே மக்களுடைய நலனுக்காகத்தான் நம்ம இருக்கோங்கிறத மட்டும் இவர்கள் விளங்கிக் கொள்ளணும். இது வரைக்கும் உங்களோட பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம மக்களை திரும்ப சந்திப்போம். நன்றி.